மீண்டும் ஒரு ஐக்கு வினாவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் புள்ளியிடல் தொடர்பான நுண்ணறிவு வினா ஒன்றுடன் வந்திருக்கிறேன். வினாவுக்குள் செல்வதற்கு முன்னர் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை ஃபாலோ செய்து கொள்ளாதவர்கள் இந்த வீடியோவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீடியோக்களை ஃபாலோ செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கட்டாயம் எங்களுடைய பேஜை ஃபாலோ செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அத்துடன் உங்களுடைய பெறுமதியான கருத்துக்களையும் வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு அளியுங்கள். நாங்கள் வினாக்குள் செல்லலாம். நாங்கள் வினாவினை பார்க்கலாம். ஒரு வினாத்தாளில் 50 வினாக்கள் உள்ளன. ஒவ்வொரு வினாவுக்கும் சரியாக செய்கிற போது 2 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையாக செய்தால் 3இல் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ இதை நாங்கள் முதல்ல எங்களோட கருத்துக்குள்ளே கொண்டு வருவோம். 50 வினாக்கள் இருக்கி 50 வினா இருக்குது. ஒருத்தர் 50 வினாவில் 50 வினாவையும் சரியாக செய்கிற நேரம் அவருக்கு 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதே நேரம் அவர் ஒரு கேள்விக்கு 2 படி வழங்கப்படுற அதே நேரம் ஒரு கேள்வி பிழையா செய்தாரா இருந்தால் அவருக்கு 3இல் 2 புள்ளி வழங்கப்படும். ஆக அவருக்கு 2 புள்ளி கழிக்கப்படணுமாக இருந்தால் ஒரு கேள்வி பிழையா செஞ்சால் 2 புள்ளி கழிப்படாது. அப்போ இந்த தரவின்படி எங்களுக்கு தெரிகிறது என்ன, ஒரு கேள்வி சரியாக செஞ்சால் 2 புள்ளி கிடைக்கிற அதே நேரம் 3 கேள்வி பிழையாக செய்தால் இந்த 2 புள்ளி கழிக்கப்படும். ஏன் 3இல் 2 என்றது சொல்கிற தரவு அதுதான். இப்போ திரும்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் அடிப்படை. ஒரு கேள்வி சரியாக செய்தால் 2 புள்ளி வழங்கப்படும். அதே ஒரு கேள்வியை பிழையா செய்தால் 3இல் 2 புள்ளி கழிக்கப்படும். அப்போ இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கணுமெண்டா, எத்தனை கேள்வி பிழையா செய்கிற நேரம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய விட இல்லாமல் போகும். அதை இங்கே தெளிவாக சொல்லிக்கிறாங்க. 3 கேள்வி பிழையா செய்கிற நேரம் ஒரு கேள்விக்குரிய 2 மார்க்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ இதுதான் அடிப்படை தகவல். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வி எப்படி செய்யலாமுங்கிறத பார்ப்போம். ரைட், முதலாவது கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்றால், ஒருவர் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கிறார். அப்போ எல்லா வினாக்களுக்கும் 50 கேள்விக்கும் விடையளிக்கிறார். இதில் இன்னொரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்விக்கு விடையே அளிக்காட்டி புள்ளி எதுவும் இல்லை, எந்த புள்ளியும் இல்லை என்ற ஒரு தகவலும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரைட், அப்போ ஒருத்தர் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கிறார். அப்போ எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கிற நேரம் அவருக்கு 68 புள்ளி தான் கிடைக்குதென்றால் சரியாக செய்த வினாக்கள் எத்தனை? இப்போ நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்னண்டா, ஒருத்தருக்கு ஒரு கேள்வி சரியாக செஞ்சால் 68 2 புள்ளி வருமென்றது எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 68 புள்ளி என்றால் ஒரு கேள்விக்கு 2 படி எத்தனை கேள்விக்குள்ள விட இது சரியாக செஞ்சா, சும்மா பொதுவான கணக்குப்படி ஒரு கேள்விக்கு 2 என்றால் 68 எத்தனை கேள்வி வந்திருக்கு. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், 2ஆல் பிரிக்கணும். ஏன்னா இதை 2ஆல் பிரிக்கிற நேரம் எங்களுக்கு வரப்போகிற விட 34. அப்போ எங்களுக்கு 34 கேள்விக்கு இவர் விடையளிச்சதான் இந்த 68 வரும். அதே நேரம் இந்த 68 மார்க்ஸும் கழிப்படாமல் இருக்கணுமெண்டா அவர் 34 கேள்வி மட்டும் செஞ்சிருக்க மாட்டார். அப்போ இன்னும் நிறைய கேள்வி செஞ்சு, இதை விட இன்னும் அதிகமான கேள்வி செஞ்சு பிழையா போன கேள்விகள் எல்லாம் கழிப்பட்டு தான் இந்த 68 வந்திருக்கும். அதை தான் நம்ம உலகணும். ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் நாம் இப்போ பார்க்கணும் என்னென்னா, இப்போ 34 கேள்வி தானே, 34 கேள்வி தானே 68க்கு செஞ்சிருப்பார். இப்போ 50லிருந்து நாங்கள் 34 கழிக்கிற நேரம் 50லேருந்து 34 கழிப்போம். அப்போ 50 கேள்வியிலிருந்து 34 கழிக்கிற நேரம் எங்களுக்கு வார விடை 16. அப்போ என்ன நடந்துக்கிட்டா, மிச்சம் இருக்குது 16 கேள்வி. இப்போ இந்த 16 கேள்விக்குள்ள தான் அவர் சரியாக செஞ்சதும் பிள்ளையா செஞ்சதும் இந்த 34 கேள்வியை காப்பாற்றினதும் இருக்கும். அதான விஷயம்.
இப்போ 68 மார்க்ஸ் வந்தது, 34 கேள்விக்கு 68 மார்க்ஸ் வருமெண்டா அவர் இதை விட அதிகமான கேள்வி செய்யக்குள்ள பிழையான கேள்வி சரியான கேள்வி எல்லாம் கழிச்சு தான் இந்த 34 கேள்விக்குரிய மார்க்ஸ் வந்திருக்கு இல்லையா? ரைட். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ 54ல் இந்த 68 தரக்கூடிய 34 கேள்வி போனால் மிச்ச கேள்வி எத்தனை? 16. இப்போ இந்த 16 நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றுக்கு 3 என்ற விகிதத்தில் பிரிக்கணும். அதாவது சரியாக செய்கிறது ஒரு கேள்வியும் பிழையாக செய்கிற 3 கேள்வியும் சமன் என்ற அடிப்படையில் பிரிக்கணும். இப்போ இதை நாங்கள் எப்படி பிரிக்கிற, 16 ஒன்றுக்கு 3ஆல் பிரிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், 1ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். கூட்டினா வார விடயத்தின 4. அப்போ 4 வருதென்றால் 16 4ஆல் பிரிக்கிற நேரம் எங்களுக்கு வார விடை வந்து 4. அப்போ 4 என்றால் இந்த 1க்கு 3 என்ற விகிதத்தில் அதை நாம் பிரதியிடுவோம். அப்போ 1 சமன் 4. அப்போ 4 3 சர 4 12. அப்போ எங்களுக்கு விளங்குது என்னண்டா, இவர் 12 கேள்வியை பிழையா செஞ்சு 4 கேள்வியை சரியா செஞ்சு அந்த 4 கேள்வி வந்து இந்த 34ஓட சேர்த்து அப்போ 38 சரியா செஞ்சு 12 பிள்ளையா செஞ்சதுனால தான் இந்த 68 வந்து. அப்போ இதுக்குரிய விடை வந்து 38. நான் இந்த கேள்வியை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு இலகுவாக விளங்கணுமென்றதுக்காக. ஒரு கேள்விக்கு 2 புள்ளி வழங்கப்படுது, ஒரு கேள்விக்கு 2 புள்ளி வழங்கப்படுது. பிழையாக செய்யக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் 3ல் 2 கழிப்படுது. அப்படின்ற என்ன அர்த்தம், எங்களுக்கு 2 புள்ளி வரணுமா இருந்தால் 2 புள்ளி கழிப்படணுமா இருந்தால் நாங்கள் 3 கேள்வி பிழையா செஞ்சா எங்களுக்கு இந்த 2 புள்ளி கழிப்படும். அப்போ இதில் வீதம் எப்படி, 1க்கு 3. அதாவது இங்கே ஒரு கேள்வி செஞ்சு சரிவார விட வந்து அதாவது ஒரு கேள்வி செஞ்சு கிடைக்கக்கூடிய புள்ளியை வந்து இந்த 3 கேள்வி பிழையா செய்கிற நேரம் செய்கிற புள்ளிகள் வந்து கொண்டு போயிடும். அப்போ இதுக்கு 2 இதுக்கும் 2 கொண்டு போயிடும். ரைட். இப்போ கேள்வி என்னண்டா, ஒருத்தர் 68 புள்ளி எடுத்துக்கிறார். அப்போ 68 புள்ளி எடுக்கணும் என்றால் ஒரு கேள்விக்கு 2 விதப்படி எத்தனை கேள்வி செஞ்சிருக்கணும், 34 கேள்வி செஞ்சிருக்கணும். இப்போ இந்த 34 கேள்விக்குரிய புள்ளியையும் காப்பாற்றணும் என்றால் அவர் பிழையா செஞ்ச கேள்வி எத்தனை, அப்போ அந்த கேள்வியை சமப்படுத்தணும். இப்போ 34 புள்ளி 34 கேள்வியை நான் சரியாக செஞ்சுக்கிறேன், 34 கேள்வியிலிருந்து எனக்கு புள்ளி குறையப்படாதுண்டா இதுக்கு பிறகு நான் சரியாக செய்கிறதும் பிழையா செய்கிறதும் ஒன்று கொண்டு சமனாயிடணும். அப்போ சரியாக செய்கிறதுக்குரிய மார்க்ஸ் என்ன செஞ்சிடும், பிழையா செஞ்சதுக்குரிய மார்க்ஸ் எல்லாம் கழிஞ்சு இந்த 34 காப்பாற்றப்பட்டுரும். அப்போ இங்கே தந்திக்கிற 68 புள்ளி தானே. ரைட். இப்போ மிச்சம் இருக்கிற கேள்விகளை எப்படி சமப்படுத்தலான்றதை பார்ப்போம். இப்போ 50லிருந்து 34 போயிட்டுண்டா மீதம் வரக்கூடியது 16. அப்போ 16ண்டா இப்போ எங்களுக்கு இதே 16 வந்து ஒரு கேள்வி சரியாக செஞ்சால் 2 மார்க்ஸ் வரும், அதே ஒரு கேள்வி பிள்ளையா செஞ்சால் 2 மார்க்ஸ் போகுமெண்டா நாம் லேசாக 16 என்ன செய்யலாம், 8 பிரித்து விட்டுறலாம். 8 சரியாக செஞ்சால் 8க்கு வர புள்ளிகள் 8 பிள்ளையா செஞ்சால் போயிடுமென்று 8 பிரிச்சுலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி தர இல்லை. இங்கே எங்களுக்கு ஒரு கேள்விக்கு 2ம் பிள்ளையா செய்கிறதுக்கு 3ல் 2ம் தந்தி. அப்போ நாங்கள் அப்படி தான் சமப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, அப்போ அதை நாங்கள் எத்தனை கேள்வி பிழையா செஞ்சால் ஒரு கேள்விக்கு செய்கிறதுடைய மார்க்ஸை ஈக்குவல் பண்ணுமென்றதை கண்டோம். எப்படி கண்டோம், எங்களுக்கு இந்த தரப்பட்ட இந்த தரவூடாக கண்டோம். எனவே 1க்கு 3 என்றதுதான் அதை சமப்படுத்தும் என்ற போது 16 1க்கு 3ஆக நாங்கள் சமப்படுத்தி எடுக்கணும். அப்போ 1க்கு 3ங்கிறது முதல் 1ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். கூட்டி நான் வரப்போகிற விடை வந்து 4. அப்போ 16 வந்து நாங்கள் 4ஆல் பிரிச்சமா இருந்தால் 4 வரப்போகுது. அப்போ 1 சமன் 4, 3 சமன் 12. அவர் செய்த பிழையான விடைகள் 12 என்றால் 12 கேள்வி பிழையாக கேள்வி செஞ்சுக்கிறார் என்றால் அவர் சரியாக செஞ்சது 38 தான் இந்த கேள்விக்கான விடை.